get you, honey, right round when you're done. I try to protect you from the lies that you have won. A train wreck's always sunny, you're sick and turned on. So don't you fall alone, alone. ஹாய், குட் மார்னிங். எப்படி இருக்கு வியூ? நல்லா இருக்கா? மூணார் வியூ வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கா? ஓகே, ஹாஸ்டல்லேருந்து கிளம்பியாச்சு. எங்கே போகிறோங்கிறது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சொல்லிடுறேன். வியூ நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடிங்கப்பா லெஃப்டில் பாருங்கள் வியூவை எப்படி இருக்குது. வாட்ட மார்னிங் மழை மட்டும் பெஞ்சிடக்கூடாது, எல்லாம் சொதப்பிடும். அப்படியே இருப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே இருக்கு. ஓகே, பா பிட்வீன் த மவுண்டெயினில் ஹேர்பின் ரைட் பண்ணுறது சூப்பராக இருக்குது. யாரும் லாங்லேருந்து எடுத்தால் வீடியோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் பார்க்க. அதுக்கு ட்ரோன் வாங்கணும். ட்ரோன் வாங்கினா மட்டும் ட்ரோனில் ஆப்ஷனும் இருக்குது ஆக்சுவலாக, ஃபாலோ மீ ஆப்ஷனா. ஆனால் இவ்வளோ லாங்கில் ட்ராக் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அது யாராவது கூட இருக்கணும், கூட இருந்து எடுத்து கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்பா நல்லா இருக்குது. எப்படி இருக்கு டீ எஸ்டேட்? நல்லா இருக்கா? அந்த பள்ளம் மேடு அப்படியே அந்த டீ பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரே லெவலில் இருக்கிறதுக்கு வந்து இவங்க என்ன கட் பண்ணுவாங்களா, இல்லை ரொம்ப கட் பண்ணி விட்டுருவாங்களா, இல்லை இவ்வளோ தான் வளருமா தெரியலையே. எப்படி இருக்குது வியூ? நல்லா இருக்கா? ஐயோ, மழை வாசல் அடிக்குதே, மழை பெய்யும் போலையே. மாட்ட போகிறோமோ நல்லா மாட்ட போகிறோம். சச்சா கடவுளே, பேஞ்சிடாத, அதுக்குள்ளேயே போயிடுறேன். நல்ல க்ளவுட்ஸ்லாம் ரொம்ப இதுதான் வந்திருக்கு. சரி, நான் இப்போ எங்கே போகிறேன்னா கொழுக்குமலை, ஃபேமஸ் மூணார் டாப் வியூ பாயிண்ட்டு. ஸோ ஆக்சுவலாக அதில் சில சிக்கல்லாம் பயங்கரமாக இருக்குது. என்னென்னா ரொம்ப காஸ்ட்லி, ஜீப்பில் தான் போக முடியும். அதுவும் 2500 கேட்குறாங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஓப்பன் ட்ரை பண்ண போகிறேன். அதில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கிது. ஸோ அதனால் சரி சும்மா ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், ரொம்ப இல்லை. ஸோ நம்ம என்ன போகிறோன்றோன்னா, ஆக்சுவலாக இங்கே பேஸ் கேம்ப்னு ஒரு இடம் இருக்குது கொழுக்குமலைக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி. ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் பிளான். கொழுக்குமலை போய் அந்த டாப் சன்ரைஸ் பார்க்கலாங்கிறது தான் பிளான். பட் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ஹிச் ஹைக்கிங் மாதிரி தான் பண்ண போகிறேன். தனியாலாம் ஜீப் அரேஞ்ச் பண்ணால் ரொம்ப காஸ்ட் ஆகும். ஆனால் பட்டு மூணார் வந்துட்டு இதை பார்க்காம போனால் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும்னு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா நான் பார்த்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இது ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல வியூவா? செம வியூ பாயிண்ட்ஸ், அழகாக இருக்குது பாரு, சூப்பராக இருக்குப்பா, அழகாக இருக்குது. ஓகே, ஸோ எப்படியாவது இதை பார்த்துடணுங்கிறது ரொம்ப குறிக்கோளாக இருக்கேன். மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஒரு நிமிஷம், நான் கரெக்டாக தான் போகிறேன்னா கிலோமீட்டர் ஏறிக்கிட்டே போகுது. சிஷு வழக்கம் போலையா சொதப்பலா?
ஆமாம் சொதப்பல். ஐயோ ஐயோ, கூகுள் மேப் இல்லை, ராயல் என்ஃபீல்டோட கேஸ்டிங் ஆப்பு சொதப்பிருச்சே. இப்படி பண்ணிட்டியே. சே, ஏன்ப்பா இப்படி சொதப்புற? சரி, ஓகே, இன்னொரு தடவை வியூ என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா இருக்கா? சரியான சொதப்பல். தெரியும், லாஸ்ட் டைமே இதே மாதிரி தான் நடந்தது. அது கரெக்டாக அந்த மேப் வந்து டேர்ன் ஆக மாட்டேங்குது. கேஸ்டிங் கொஞ்சம் டிலே ஆகி டேர்ன் ஆகுது. அதனால லெஃப்டாக ரைட்டாங்கிறது கன்ஃபியூஷன் எப்போதுமே இல்லை, எப்போயாவது ஒரு தடவை அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுதான் பிரச்சனை. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பற்றியா இப்போ கிலோமீட்டர் கம்மியாகுது. ஆப்போசிட்டில் போயிருக்கணும் போல். டோட்டல் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கேன். அட பாவி. பட் கூகுள் ஏதாவது அலர்ட் கொடுக்கலாம். மார்க் பண்ண டைரக்ஷனில் விட்டு நான் எங்கேயாவது டீவியேட் ஆனால் டக்குன்னு ஒரு குட்டி அலர்ட் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். மேபி இருக்குமோ நம்ம தெரில, செக் பண்ணணும். அது மூலம் முக்கியமாக, ஏன்னா இது செகண்ட் டைம் இப்படி நடக்குது. அழகாக இருக்கா? அப்பா இப்படி இருக்குது ஒரு மவுண்டைன். மூணார் தான்ப்பா. மினி ஸ்விட்சர்லேண்டு அடித்து சொல்லலாம். மினி ஸ்விட்சர்லேண்ட். எல்லாம் ஃபேமிலியாக இருக்காங்க. ஃபேமிலியை பார்த்தாலே ஃபீல் ஆகிடுது. சரி, ஐயோ சரி, ஓகே. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஏதாவது டக்குன்னு வந்து ஃப்ளாஷ் ஆகிடுது. ரொம்ப ஃபீலிங் ரொம்ப அதிகமாகிடுது. என்ன பண்ணுறது? எப்பா, இதுக்கு என்ன பண்ணணும்னா சிங்கிளாகவே இருந்துடணும். மேரேஜே பண்ணக்கூடாது. ஏன்னா திடீர்னு இந்த பர்சன் வந்து விட்டுட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், மற்றவங்க நார்மலாக எடுத்துக்குவாங்கன்னா நான் கண்டிப்பாக அடித்து சொல்லவே மாட்டேன். எவ்ரிபடி இஸ் கோயிங் த்ரூ வெரி ஹார்டு. நான் இப்போ கூட ஹாஸ்டலில் ஒருத்தர் வந்தார். எங்கு தான் கையில் 2 சிகரெட்டு, கையில் ட்ரிங்க்ஸு பாட்டிலோட அதே திரியிறாரு. எங்கு தான் சின்ன பையன் தான், ஆனால் ஒரு 24. என்ன மாதிரி அவர் ஜாப் விட்டாராம். ஸோ அதனால் சும்மா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன்னு தெரில. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது காரணமும் ஒரு பொண்ணு தான். ஆனால் பட் தெரில என்ன ஆக்சுவல் திங்ஸ் ஹேப்பன்னு. பட்டு ஓகே, ஃபைன்னு சொல்கிறாரு. ஆனால் பட்டு இட்ஸ் வெரி ஹார்ட் ஜேர்னி. ஆளே ஒரு மாதிரி மாற்றிடுது. ஸோ என்ன பண்ணுறது? துணை எல்லாமே வாழ்ந்துட முடியுமா? மணி இருந்தால் முடியும், கரெக்ட். ஸோ அப்படி அந்த ரூட்டில் போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய சம்பாரிச்சிட்டு நல்லா மணி சம்பாரிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே தேவையானது அசைன் பண்ணிக்கலாம். என்ன காசால் அன்பை வாங்க முடியாது, பட் அன்பு கொடுக்கறதுக்கு ஆள் கரெக்டாக அமையிறதுங்கிறது இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப தவறால இருக்குது. ஸோ அப்படி அமையிறது நமக்கு அமையுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரில. அந்த மாதிரி ஒரு லைஃப்லாம் திருப்பி அமையுமாலாம் எனக்கு பயமாக இருக்குது. எப்பா நம்மளெல்லாம் தாங்க முடியாது. நான்லாம் ரொம்ப எப்பா சூசைட் பண்ணிக்காத இருக்க வரையும் நல்லது. ரொம்ப அப்பப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஏதாவது ஒரு என்னத்திடா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக தோணுது. ஸோ அதெல்லாம் கோத்ரூ தெரில. ஸோ இதுலேருந்து தப்பிச்சாலே போதும்னு இருக்கேன். ஸோ வீட்டில் இருக்கவங்க ஏதோ கொஞ்சம் சிஸ்டர் அக்காட்ட தான் புலம்புவேன். அப்பப்போ நல்லா ஏதாவது மோட்டிவேஷ்னலாகவே பேசுவோம். இப்போ பார்த்தாலும் நம்ம ட்ராக்லேருந்து மாற்றுறதுக்கே ட்ரை பண்ணோம். ஸோ அது பாசம், அது தம்பி எப்படியாவது மாறிடணும் அப்படின்னுங்கிறதுல ரொம்ப இதுலேருந்து வெளியே வந்துடுங்கிறதுல ரொம்ப கேர் எடுத்து இது பண்ணுது.
ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்ணுறது, அது எங்கள் மாமா, அதாவது எங்கள் அக்கா ஹஸ்பண்டு இந்த டைமில் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கார். இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா எங்கள் சிஸ்டர் வந்து வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு இருக்காங்க. ஒரு 1 மந்த்தாக சும்மா லீவுக்காக வந்திருக்காங்க. பட் அவரும் புரிஞ்சுக்கிறாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரொம்ப பேட் சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் வேணுங்கிறதுல அவர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நம்ம லைஃப் தான் மோசமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ கரெக்டாக போகிறோன்னா சொதப்பிட்டேனா திரும்பவுமா? அச்சுச்சோ, என்ன இப்படி ஆகுது திரும்ப? ஏன்ப்பா ராயல் என்ஃபீல்டு ஒழுங்காக வைக்க மாட்டியாப்பா அவன் சிஸ்டத்தை? கரெக்டாக தான் போகிறேண்ணா, தப்பா இப்போ போகிறேன்? அப்போ கரெக்டாக தான் போகிறேன். நல்ல வேலை. ஜஸ்ட் பிரேக்கில் காலை வச்சு கேஸ்ட்டு. ஓகே ஓகேப்பா, சரி ஓகே போகலாம். காலையிலே புலம்பலா, இப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிறதே வேலை. பேசாமல் ஜோ கிளாப் ட்ராட்டருக்கு பதிலாக ஜோ புலம்பல்னு வச்சிடலாம். கரெக்டாக ஆப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். புலம்பி தள்ளுறனே, என்ன பண்ணுறது? பேசாமல் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா ஏதாவது ஆகிடுமோன்னு பயம் எனக்கு. அப்பப்போ எனக்கு வந்து இந்த ஹார்ட் பீட் அப்படி ஒரு ஸ்டாப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அடிக்கடி வரும். அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். அது என்னடா எதாவது ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் வரும். பட் கூகுளில் சர்ச் பண்ணால் இட் வில் ஹேப்பன் சொல்கிறாங்க. ஸோ அது தெரில என்ன கருமமோ ஏதோ. ஸோ அதை பற்றி எனக்கு அவ்வளோ அக்கறை இல்லை. ஸோ அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, இப்போ தான் இந்த சைடில் அப்போ தான் புதுசாக வரோம். சரி ஓகே, நான் போயிட்டு காமிக்கிறேன். வியூவில் நிறைய இருக்குது எடுக்கிறதுக்கு. சரி, அதுக்கு போயிட்டு பார்ப்போம். ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங். என்ன மெயின் ஹைவேலேருந்து இதோ ரைட்டாக ஆஃப் ரோடு மாதிரி வரணும் இருக்குங்களா? ஆமாம், ஒரு ரைட் எடுக்க சொன்னிச்சு. அதை வந்து சூரியன் நெல்லின்னு போர்டு போட்டிருந்தது. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம போனோம். ஸோ அதனால் அப்படியே எடுத்துட்டேன். ரோடு ரொம்ப கல்லாக தான் இருக்குது. ஓகே, அதெல்லாம் போடலாம். நல்ல பிளேஸு, எவ்வளோ பேர் விசிட் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஆஹா, என்ன ஃபுல்லாக அப்படி தான் இருக்குமா? செத்தம் போலையே. ஐயோ, ஓகே. ஏய் கல்லெல்லாம் ஸ்லிப் ஆகும். இது வந்து ஜல்லி சும்மா போடுறாங்க, எல்லாம் பயங்கரமாக ஸ்லிப் ஆகும். சரி ஓகே, சரி நம்ம கிட்டக்க போயிட்டு பார்ப்போம். ஸ்டாப் ரெக்கார்டிங். ஆஃப் ரோடுக்கு அப்புறம் நல்ல ரோடு போட்டிருக்காங்கப்பா, பண்ணிட்டு தான் வராங்க. சூப்பர், வெரி குட். சென்ட் ஜோசப் கான்வென்ட்டா? ஓகே, நல்லா இருக்க ரோடு. வெறும் ஜீப்பாக நிற்கிது. ஏன்னா ஃபுல்லாக அது வந்து ஜீப்பில் தான் போகவே முடியும். ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த ரோடை பார்க்கும்போது. அந்த ரோடு வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இது நம்ம பார்க்க போகிற வியூ பாயிண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க வந்து ஒன்லி ஜீப்ஸ்க்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ அது என்ன பண்ணுறதுன்னா, பைக்கில் வந்து போகக்கூடாது, அதை அலோவ் பண்ணுறதில்ல. ரோடு ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படிங்கிறனால. ஆனால் வீடியோஸ்லாம் பார்த்தேன், இந்த தமிழில் வந்து இந்த செரி விலாக்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவர் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு, மொத்தமாக சேர்ந்து போயிருக்காங்க. அப்போயும் அவங்க வந்து ஏதோ ஒரு கேம்புக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெக் பண்ணி தான் வியூ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு மேபி அவங்க குரூப்பாக ஆர்கனைஸ்டாக பர்மிஷன் வாங்கி போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், எதுவும் கிடைக்கல. சரி ஓகே ஃபைன், நம்ம வந்துட்டு இதை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறனால நம்ம அந்த பேஸ் கேம்ப்னு ஒரு பிளேஸ் சொன்னோம்ல, ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லுங்கள்.
சின்ன கண்ணல் வந்தாச்சு. சின்ன கண்ணல். ஓகே, பேஸ் கேம்ப் போய் அங்கேருந்து ஸ்டே பண்ண போகிறோம். டென்த் ஸ்டே பண்ண போகிறோம். ஒழுக்குமலை போட்டிருக்கா? ஓகே, சூப்பர். அங்கே தான் போகிறோம். டென்த் ஸ்டே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஸ்டே பண்ண போகிறோம் டென்ட்டில். ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி தேவையானதெல்லாம் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்காட்ட கேட்டால் கூட சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் எடுத்துக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோன்ட்டு. சரி, அவங்களாம் சர்ப்ரைஸாக இருக்கணுங்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே சொல்ல. ஸோ நானாக என் பிரெயினை வச்சு யோசித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது போதும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி, நிறைய ஹோட்டல் ரிசார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து ஜீப்பில் போவாங்க போல. அது நல்ல ஐடியா தான். பட் அவ்வளோ காசு நமக்கு இல்லை. நம்மளே ஒரு பட்ஜெட் ஜோவாக மாறிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஆனால் காசு கொஞ்சம் செலவு ஆகுது ஆக்சுவலாக. ஏன்னா ஒர்க்கவே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் செலவாகுது. என்ன பண்ணுறது, ஃபைன், வேறு வழி இல்லை. அப்ளை பண்ணியிருக்கேன், ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்ப்போம். இது ஆஃப் சீசன்னால் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யாரும் அவ்வளோக்கு. சரி, பார்ப்போம். அதெல்லாம் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும், நல்லா சேவிங்ஸாக இருக்கும். கவுச் சர்ஃபிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் அது கொஞ்சம் பயமாக இருக்குது, ட்ரஸ்டடாக இருக்குமா அப்படிங்கிறது. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, பார்க்கலாம். சரி, கிட்டக்க போயிட்டு நான் இது பண்ணுறேன். ஓகே, ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸ்டாப் ரெக்கார்டிங். ஸ்டாப் ரெக்கார்டிங். இந்த பேஸ் கேம்ப் கிட்டக்க வந்துட்டோம். இன்னும் ஒரு 280 மீட்டர்ஸ் தான். ஆனால் மேலே இருக்கும், நல்லா வியூவோடு இருக்கும்னு சொன்னாங்க. சரி, பார்ப்போம். போனால் தானே தெரியும், பார்க்காம எதையும் முடிவு பண்ணக்கூடாது. ஸோ பார்த்துட்டு முடியும். இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான கேம்ப்பு, பேஸ் கேம்ப். ரைட் சைடு தான் கேம்பா. கேம்ப் அட்வென்ச்சர்ஸ். எஸ், இதுதான் 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 லேக் வியூ கேம்ப் அண்ட் அட்வென்ச்சர்ஸ். சரி, போகலாமா? யாராவது வந்துட்டு போகிறாங்க, ஏன் தெரில. நம்ம சும்மா போய் பார்ப்போம். ட்ரை பண்ணணும்னு வந்தாச்சு. வியூலாம் நல்லா தான் இருக்கும்ன்றிருக்கு. பார்க்கிங்னா இங்கே இங்கே தானா? வந்துட்டோம். எப்பா எங்கே போயிட்டுருக்கோன்னா டென் ஸ்டேக்கு போயிட்டுருக்கோம். நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், அதனால் ஆல்ரெடி ஹாப்பியாக தான் இருக்கேன். எப்படி வியூ நல்லா இருக்கா? இங்கெல்லாம் இருக்குது டென் ஸ்டே. இது வந்து ஃபேமிலிக்காக. ஓகே, ஃபேமிலி டென் ஸ்டே. ஸோ நமக்கு இல்லை, நம்ம சிங்கிள்ங்கிறனால நமக்கு கிடையாது. உனக்கு இல்லை, அது உனக்கு இல்லை 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 அந்த மாதிரி தான். சரி, இங்கே ஏதோ கிணறு மாதிரி வெட்டியிருக்காங்க. ஒர்க்கு நான் பண்ணிட்டுருக்காங்க. செம்மையாக இருக்குப்பா, சும்மா சொல்லக்கூடாது. வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் டைம் டென்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் காமன் ஏரியா. இங்கே வந்து இங்கே அளவில்லா சார்ஜிங் பாயிண்ட்டு. இதில் நமக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ப்ரைஸ் தெரியுதா? ஃபஸ்ட் சைடில் டென்ட்டை பார்த்துட்டீங்க. ஓகே, நான் வியூவை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வியூ மேலே ஏற்றிக்கலாமே. அப்பா எப்படி இருக்கு?
அங்கே இது தெரியுதா, இது மாதிரி ரிசர்வாயர் மாதிரி அந்த இது தெரியுதா, தண்ணி தெரியுதா, லேக் பா வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. லேக் தெரியுதா, லாங்கா அப்படியே சிக்ஸாக வருது பாருங்க. தண்ணி இல்லை நல்லா வரும் போல, பட் ரைஸ் ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் பிளான் பண்ணிட்டேன். ஆப்பா எந்த டென்ட்டாக இருக்கும் அப்பா, அன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே புக் பண்ணியிருந்தா இந்த கார்னர் டென்ட் கிடச்சிருக்கோம். அது நல்லா இருக்குல்ல. இட்ஸ் ஓகே, நம்ம இன்னும் அவ்வளோ மோசம் இல்லை. செகண்ட் டென்ட்டு இது நல்லா தானே இருக்குது. டென்ட்டு வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் ரெஸ்ட் ரூம் காமிக்கிறேன். அங்கே இருக்கா ரெஸ்ட் ரூம், சூப்பராக இருக்குப்பா. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுல ஆனால் பட் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. செம்மையாக இருக்குது, சான்ஸே இல்லை. ஃபேமிலி தான் சூப்பராக வரலாம். அந்த கார் அந்த ட்ரீ கீழே தான் கேம்ப் ஃபயர். ஸோ அது இருக்கும். நைட்டு போகணும், ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஃபஸ்ட் இதில் ஆல்ரெடி இருக்காங்க பாருங்கள், துண்டு பிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே போகலாமா. ரைட், அப்பா ஆமாம், டென்ட்டுனாலே உட்காந்துக்கணும். குனிஞ்சு ஓப்பன் பண்ணலாமா. ஹாப்பி பர்த்டே டு டென்ட் ஃபார் ஜோ. ஓப்பன் லெஃப்ட் சைடு ஓப்பன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சா. உள்ளே பாருங்கள், லேயர் நம்பர் 2 விச் இஸ் நெட்டு. எதுக்காகனா மஸ்கிட்டோ இந்த மாதிரி இது வரக்கூடாதுன்னு சூப்பராக சேவ் பண்ணி. அப்படா வா, தெரியுதா டென்ட்டு தெரியுதா, இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற டென்ட். இப்போ தெரியும் நினைக்கிறேன், வெளிச்சம் இதுதான். ஸோ ஃபைன். எவ்வளோனா 800 rupees. ஆல்ரெடி இல்லை இந்த அதிகம்னா நம்ம இருக்குது, பட் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்ல இதுக்காக. சரி, நம்ம திங்ஸ்லாம் எடுத்து செட்டப் பண்ணிட்டு அப்புறம் போய் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஓகே, பாய். வியூ நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குல்ல. என்ன ஒரு வியூ பாயிண்ட்டு. தண்ணிலாம் சுத்தமாக இல்லை, எல்லாம் வத்திட்டு வரும். நல்லா இருக்கும்டா தண்ணி இருந்தால் பார்க்குறதுக்கு. அந்த லேக்கு இதுதான் அந்த லேக்குன்னு சொல்கிறாங்க. இது பார்க்கும்போது இந்த மலை தெரியுதா, மலை வந்து அப்படியே பின்ன போயிட்டே இருக்கு பாருங்கள். செக்ஷனாக எத்தனை செக்ஷன் இருக்குது தெரியுமா. நான் இங்கேருந்து பார்க்கும்போது இதே கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 செக்ஷன் தெரியுது. படிப்படியாக 9 செக்ஷன் மவுண்டன். மிஸ்ட்டு நல்லா மறைச்சிருக்கு. என்ன கையில் பார்க்கும்போது நாளைக்கு புழுப்புமலை போயிடலாம் தான் நினைக்கிறேன். நான் பேசிட்டு வந்துருக்கேன் ஒரு ஜீப்கிட்ட ஷேர் பண்ணிட்டு. 4 மணிக்கு வந்துருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் தெரியும். ஸோ போய் பார்ப்போம். ஃபேண்டம் ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து 1 hour ட்ரிப் பண்ணணுமா. நான் பண்ணுவேனா அப்படிங்கிறதான் டவுட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா. மழை வேற பெய்கிற மாதிரி இருக்கா, அதனால தான் ஒரு சந்தேகத்தில் இருக்கேன். போகலாமா வேணாமா. 1 hour ட்ரெக் பண்ணுற அளவுக்கு உடம்பு தாங்குமா. யாராவது கூட வந்தால் பரவாயில்ல. எல்லாமே பார்த்தா நம்ம தனியாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ கூட
கம்பெனி கிடச்சா நல்லாயிருக்கும், மேபி ட்ரை பண்ணலாம். பேசிக்கிட்டே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு துணையா பாட்டுக்கு அப்படியே ட்ரை பண்ணலாம். தெரில, போகலான்னு தோணுது, வேணான்னு தோணுது. அப்புறம் இவர் எங்கேயோ வேறு எங்கேயோ சன்செட் பாயிண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார் பக்கத்தில். ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அதை வேணால் பார்க்கலாம். அவர்கிட்ட திருப்பி கேட்டுட்டு சன்செட் டைமில் அதை வேணால் போய் பார்க்கலாம். 1 hour ட்ரெக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது யாரும் இல்லை வேறு. இது வந்து பைக்கு பாட்டுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டி நீங்கள் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கணுங்கிறாரு. யாராவது கூட வந்தால் பரவாயில்ல. கொஞ்சம் ஏன்னா கமெண்ட்ஸ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், பயங்கர ட்ரெக்கிங், நடந்து போகணும், ஸ்லோப்பில் போகணும், நேராக போகணும், 1 hour போகணும், அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். யாராவது வந்தால் அவங்களுக்கு எதாவது பிளான் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணி போக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி வேணாம், மழை வர மாதிரி வேறு இருக்குது, ஈவினிங் டைம். அதுக்குள்ளே தோணு ட்ரை பண்ண தோணு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்ல இதுவா நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு. சரி பார்ப்போம். பாய் ஜோ, பீஸ் அவுட். மங்கி ஒன்று தெரியுதா, உட்காந்து காணத்தின்னு முச்சுக்கிட்டு. அதான் கேம்பை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நானும் ஒரு குட்டி ஸ்நாக் வச்சுருக்கேன், அதை பாட்டுக்கு எடுத்து நிறுத்தணும். நிறைய மங்கீஸ் இருக்கு பாருங்க, தெரியுதா? ஓடுதா? அதெல்லாம் அவங்க இடம் தான். நம்ம வந்து பர்மிஷன் இல்லாமல் வந்திருக்கோம். மங்கீஸ் வேர்ல்டு. சன்செட் வியூ பாயிண்ட்டு போகிறோம். இன்றைக்கி சன்செட் சான்ஸ் இல்லை, ஆனால் பிகாஸ் ஆஃப் க்ளவுடி. ஷார்ட் ட்ரெக் அதில் அப்படியே மீட்டிங் போகிறோம். குட்டியாக பாதை மாதிரி போதா. சன்செட் சூப்பராக இருக்குமா. அழகாக இருக்குது. இங்கேயும் சன்செட் தெரியும். இன்னைக்கு சன்செட் பார்க்க முடியாது, ஏன்னா க்ளவுடி, வெரி க்ளவுடி. அதனால நம்ம இப்போ ஃபேண்டம் ஹில்ஸ் போயிருந்தாலும் வேஸ்ட்டு தான், எதுவும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் வியூ நல்லா இருக்குல்ல. இந்த மேலே ஏற்றுறேன். இது சூப்பராக இருக்கா.
சூப்பராக இருக்குல்ல? சரி ட்ரை பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோமா? வி வில் வெயிட். ஓகே இங்கே பார் ஸ்நாக்ஸ் அது இது கண்டது கிடையாது. எப்படி நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணுமோ எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே நல்லா இருக்கா? சரி சன்செட் நமக்கு ஏதாவது தெரியுதா பார்ப்போம். ஓகே ரைட்.